ஷஅபானிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஷஅபான் மாதத்தின் 15வது நாளை குறிப்பிட்டு பராஅத்துடைய தினம் என்று சொல்லுவார்கள். பராஅத்துடைய நோன்பு பிடிப்பார்கள். பராஅத்து ரொட்டி என்று, பராஅத்து வாழைப்பழம் என்று ரொட்டி சுட்டு வாழைப்பழத்தோடு தர்மம் செய்வார்கள். பராஅத்து யாசின் என்று 15வது நாள் மகரிபு தொழுகைக்கு பிறகு 3 யாசின் ஓதுவார்கள். அந்த இரவையிலே 3 வகையான துஆக்களை செய்வார்கள். இதற்கும் நபிகளாருடைய சுன்னாவுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஷாபான் மாதம் பிறை 15வது இரவில் முஷ்ரிக் அல்லது முசாஹின் ஆகியோரை தவிர மற்ற எல்லோரையும் எல்லாம் வல்ல இறைவன் மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலர்ந்துள்ளார்கள். இப்னு மாஜா, அஹ்மத், இப்னு ஹிப்பான், தபரானி, மஜ்மஉஸ் ஸவாயித், பஸ்ஸார், ஷுஅபுல் ஈமான் போன்ற கிரந்தங்களில் இத்தகவல் பதிவாகியுள்ளது. இது ஒரு சஹீஹான ஹதீஸாகும். சன்மார்க்க சகோதரத்துவத்தை சிதைக்கும் செயலில் ஈடுபடுவோரை முஷாஹின் என்று அழைக்கப்படும். ஆகவே இது போன்ற சீரழிந்த செயல்களை தவிர்த்து கொள்வோம். எனவே ஷாபான் மாத 15ஆம் இரவு பகலில் இறைவனுக்கும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பொருத்தமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவோம். மேலும் குர்ஆன் ஹதீஸை நிலையான முறையில் புரிந்து கொண்டு பிரிவினைவாதத்தை பிரசவிக்காமல் பிரபஞ்சத்தை பாதுகாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.